யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றாய், பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தாய், வித்தகனாய் கல்வி பெற வைத்தாய், மேதினியில் நாம் வாழ செய்தாய். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். பண்டை வந்தோ அழைக்கலமே ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் விசுவசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்னவென்று கேட்டோம் என்றால், நம்முடைய இறப்பிற்கு பிற்பாடு மீண்டுமாக நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. ஏன்னு கேட்டோம்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்த போதே கூறிய வார்த்தைகள் இவை. என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொல்லியிருக்கேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாம் இதை வாசிக்க கேட்கின்றோம். முதலாவது அந்த காரணம். இரண்டாவதாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறந்த 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்து சாவை வென்று, சாவினுடைய கொடுக்கை உடைத்து, சாத்தானினுடைய ஆதிக்கத்தை அளித்து நம் அனைவருக்கும் நிலை வாழ்வு உண்டு என்பதை தன்னுடைய வெற்றியின் மூலமாக, தன்னுடைய இறப்பிலிருந்து உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு எடுத்திருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வாழ்வானது மாறுபடுகின்றதே அன்றி அது அழிக்கப்படுவது இல்லை. மாறாக இறை இயேசு கிறிஸ்துவில் நாம் ஒன்றிணைந்தவர்களாய், இதோ இந்த வாடகை வீட்டில் தங்கி இருக்கின்ற நாம் அனைவரும், இந்த வாடகை உலகில் தங்கி இருக்கின்ற நாம் அனைவரும், இந்த வாடகை உடம்பில் தங்கி இருக்கின்ற நாம் அனைவரும் மீண்டுமாக நிலையான உடலை, நிலையான ஆன்மாவை, நிலையான வாழ்வை பெற்றுக்கொண்டு விண்ணக தூதர்களாய் இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்பது அவருடைய திருவுளமாக இருக்கிறது. நம்மிடையே வாழ்ந்து இறைவனுடைய அன்பை நம்மோடு பகிர்ந்து இறைவனில் இன்று இளைப்பாறிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அம்மா லீலா அற்புதம் பெர்னாண்டோ இவர்களுக்காக இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நம்முடைய அம்மாவாகிய இவருக்கு, லீலா அற்புதம் பெர்னாண்டோ இவர்களுக்கு இப்போது நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம், அல்லது அவருக்கு அளிக்கக்கூடிய நம்முடைய பெரிய பரிசு, அல்லது அவருடைய விருப்பம் என்னவாக இருக்கும் என்றால் நம்முடைய ஜெபம் மட்டும்தான். இந்த உலகத்துல வாழ்ந்த போது பல்வேறு விருப்பங்கள் நமக்கு இருக்கலாம். அது பொண்ணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், அல்லது உறவினர்களுடைய அன்பாக இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்கலாம். ஆனா இறப்பிற்கு பிற்பாடு எல்லா ஆத்மாக்களுக்கும் தேவையான ஒன்று, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எல்லா ஆன்மாக்களும் விரும்புவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்முடைய ஜெபம். இதோ இந்த வேளையில் லீலா அற்புதம் பெர்னாண்டோ அம்மா இவர்களுக்காக நாம் சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தின் காரணமாக இவர் இந்த உலகில் வாழ்ந்த போது செய்த அனைத்து குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் இறைவன் மன்னித்து தன்னுடைய பேரின்ப வீட்டிலே இவருக்கு ஒரு இடமளிக்கும்படியாகவும், இவரும் மற்ற வானக தூதர்களைப் போல மாறி நமக்காகவும் பிறருக்காகவும் ஜெபிக்கும்படியாகவும் இவ்வேளையில் மன்றாடுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த உன்னதமான வல்லமிக்க ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிப்பதும் உமது இயல்பு. ஆகையால் உமது திருவடிகளுக்கு வந்துள்ள திருமதி லீலா அற்புதம் பெர்னாண்டோ அவருடைய ஆன்மா மீது இரக்கம் கொண்டு அவருடைய உறவினர்கள், அவருடைய மகள்கள், அவருடைய பேர பிள்ளைகள், மகன்கள் உமக்கு செலுத்தும் ஜெபங்களை ஏற்று, இங்கு கூடியிருக்கின்ற அவரது நண்பர்கள் ஜெபிக்கும் ஜெபங்களை ஏற்று, அவரது குற்றங்களையும் அவற்றிற்குரிய தண்டனையையும் மன்னித்து அமைதியையும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக, நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. அவிநிதம் அவர் நினைவில் நிலைத்திடுக. இருந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக.
நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்திருடும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்திருடும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்திருடும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராரே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தாயார் திருமதி லீலா அற்புதம் பெர்னாண்டோ அவருடைய முதல் ஆண்டு நினைவு கொண்டாட்டத்திலே இந்த கல்வாரி பள்ளியிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி கொண்டாட்டத்திற்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வரவேற்கிறோம். விசுவாசத்தின் தந்தை யார் என்கிற கேள்வியை கேட்டால் கண்டிப்பாக நம் எல்லோருக்கும் பதில் தெரியும். விசுவாசத்தின் தந்தை யாரு? ஆபிரகாம். அதே போல விசுவாசத்தின் தாய் யார் என்ற கேள்வியை இன்று நாம் எழுப்பினால் நமக்கு தெரிந்த விசுவாசிகள் பலருடைய பெயரை கண்டிப்பாக நம்மால் சொல்ல முடியும். அதே போல இந்த விசுவாசத்தின் தாய் யார் என்கிற இந்த கேள்வியை இந்த பாலவாக்கும் இறை சமூகத்திலே எழுப்பினால் பலரது பெயர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த பல பெயர்களிலே சில பெயர்களிலே கண்டிப்பாக இதோ இங்கே நமக்கு முன்பாக இருக்கிற இந்த திருமதி லீலா அற்புதம் என்கிற பெயர் கண்டிப்பாக வரும். இதை இவரோடு தொடர்பில் இருந்த இங்கிருக்கிற தந்தையர்களும் நீங்களும் நாம் எல்லோரும் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். எனவே அவரை நினைவு கூறுகிற இந்த முதல் ஆண்டு நினைவிலே இவரிடத்திலே நாம் கண்டு ரசித்த ஒரு சில பேர் ஆளுமைகளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல இந்த நாளிலே நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலே ஒரு சில பேர் ஆளுமைகளை இந்த லீலா என்கிற பார்ட்ஸ் என்று செல்லமாக அழைக்கப்படுகிற இவரிடத்திலே நான் கண்டு கழித்த இந்த பேர் ஆளுமைகளை இவரது இந்த நல்லடக்க நினைவு திருப்பலியிலே நினைவு கூர்வது அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக நான் தொடங்கியது போல விசுவாச பேர் ஆளுமை இந்த திருமதி லீலா அற்புதம். அதற்கு 2 காரணங்கள். முதலாவது, தன்னுடைய வாழ்நாளிலே விசுவாச வாழ்வை எல்லா நேரங்களிலும் முழுதாய் கொண்டாடியவர். அது முதல் காரணம். இரண்டாவதாக, தன்னுடைய விசுவாச வாழ்வினுடைய வெளிப்பாடாக தவறாமல் தன்னால் முடிந்தவரை
ஆன்மீக காரியங்களிலே பங்கெடுத்தவர். எனவே அவரது விசுவாச பேராளுமையை நினைந்து இன்று நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவதாக திருமதி லீலா அற்புதம், அன்பினுடைய பேராளுமை. வழக்கமாக ஃபாதர்ஸை பார்க்குறப்ப ரொம்ப கேஷுவலாக அவங்க கேட்குற முதல் கேள்வி, எப்படி இருக்கு ஐயா? அவ்வளோதான். நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும், எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் எல்லாமே நம்ம விட்டு காணாமல் போயிடும். எப்படி இருக்க ஐயா எனும் அன்பொழுகும் கேள்வியால் குருக்களை அரவணைத்து அன்பு செய்த அன்பின் பேராளுமை. இரண்டாவதாக கட்டிப்பிடித்து ஆறு தழுவி கன்னத்தை கிள்ளி முத்தம் வைத்து கொள்வதில் பேரின்பத்தை அனுபவித்து அந்த பேரின்பத்தை கடத்திய அன்பின் பேராளுமை திருமதி லீலா அற்புதம். மூன்றாவதாக அக்கறை அல்லது அடுத்தவர் நலன் பேணும் பேராளுமை. ஏழைகள் மீதும் எளியோர் மீதும் அவர்களுடைய நலன் சார்ந்த காரியங்களின் வழியாக அன்பை வெளிப்படுத்தியவர் நம்முடைய திருமதி லீலா. தூய வின்சென்தி பவுல் சபையின் வழியாக பலரது வாழ்விலே ஒளியேற்றி மகிழ்ந்த அக்கறையின் பேராளுமை, அடுத்தவர் நலன் பேணிய பேராளுமை திருமதி லீலா. தவறுபவர்களை அல்ல, தவற்றினை தன்னுடைய அறச்சினத்தால் எதிர்த்த பேராளுமை. இது இன்று நம்மிலே பலருக்கு தேவைப்படுகிற ஒரு ஆளுமை பண்பாகவே இருக்கிறது. ஆனால் இதை ஏற்கனவே வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய திருமதி லீலா அற்புதம் அவர்கள். தவறான செயல்கள், அடுத்தவரை காயப்படுத்துகிற, அடுத்தவர் மனதை புண்படுத்துகிற எதுவாகினும் அதை யார் செய்தாலும், அதற்கு யார் காரணகர்த்தாவாக இருந்தாலும் தன்னுடைய அறச்சினத்தால் அறச்சீற்றத்தால் அதை எதிர்த்து நின்று வெளிக்காட்டிய பேராளுமை திருமதி லீலா அற்புதம். இறப்பையும் வென்று நிலை வாழ்வை இன்று உரிமையாக்கி கொண்டிருக்கின்ற பேராளுமை. மன்னக வாழ்விலே தன் வாழ்வு மொத்தத்தையும் கடவுளின் கரங்களிலே ஒப்படைத்துவிட்ட வியப்பூட்டும் உயிர்ப்பின் மீதும் நிலை வாழ்வின் மீதும் நிறை வாழ்வின் மீதும் கொண்டிருந்த நம்பிக்கை பேராளுமை. இன்று இந்த லீலா அற்புதம் பெர்னாண்டோ என்கிற பேராளுமை இறப்பை வென்று உயிர்ப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற உயிர்ப்பின் பேராளுமையும் நம்முடைய தாயார். இறையியலாளர் கால் ரானர் இறப்பை குறித்து பேசுகிற பொழுது இவ்வாறு சொல்லுகிறார்: மரணத்தின் வழியாக ஒருவர் சமூக தொடர்பற்றவராக மாறுவதில்லை, அவர் அகிலத்தை விட்டு அகன்று விடுவதில்லை, மாறாக அவர் அகிலமயமாகிறார், உலகமயமாகிறார் என்று எழுதுகிறார். இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நம்முடைய திருமதி லீலா அற்புதம் அகிலத்தில் அன்பாய் நிறைந்திருக்கிறார். நம்மை அவரது தெய்வீக அன்பினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதை நாம் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். தமிழ் எழுத்தாளர் தமிழ் அருவி மணியன் மரணத்தை குறித்து பேசுகிற பொழுது இவ்வாறு சொல்லுகிறார்: மனிதருக்கு மரணம் மட்டும் இல்லாமல் போனால் வாழ்க்கை வண்ணங்கள் இல்லாத வானவில்லாகிவிடும். மன்னக வாழ்வை வண்ணமயமாக்கிய இந்த பேராளுமை லீலா இப்போது விண்ணகத்தை வானவில்லை போல வண்ணமயமாக்க கடவுளோடு சேர்ந்து அந்த புனித பணியை செய்து கொண்டிருக்கிறார். நம் பேர் அன்பின் கடவுளுக்கு இதற்காக நன்றி சொல்லி நம்முடைய விசுவாச பேராளுமையாகிய அன்பின் பேராளுமையாகிய அடுத்தவர் நலன் பேணிய பேராளுமையாகிய அறச்சினம் போற்றிய பேராளுமையாகிய இறப்பை வென்று உயிர்ப்பை அடைய போகும் பேர் ஆளுமையாகிய திருமதி லீலா அற்புதம் பெர்னாண்டோ
இவருக்காக தொடர்ந்து இந்த கல்வாரி பலியிலே ஜெபிப்போம். இறுதியாக திருவள்ளுவர் நீத்தார் பெருமை என்கிற அதிகாரத்திலே இந்த குறளின் வழியாக மிக அழகான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த குறளுக்கான பொருள் நிலையானது நிலையில்லாதது என்ற இரண்டையும் ஆராய்ந்து துறவு கொண்டவர்களின் பெருமையே இவ்வுலகில் மிக உயர்வானது. நிலையான கடவுளை தன்னுடைய சொந்தமாக்கிக் கொள்ள, ஆதாயமாக்கிக் கொள்ள ஒரு துறவியைப் போல இந்த மண்ணகத்திலே வாழ்ந்தவர் நாம் இன்று நினைவு கூறுகிற நம்முடைய திருமதி லீலா அற்புதம் பெர்னாண்டோ. இவரது ஆன்மா இறைவனின் அன்பில் இளைப்பாற இறையருள் வேண்டுவோம். இவரது பிரிவால் வாடுகிற அனைத்து அன்பு உள்ளங்களும் இறைவனின் பேர் அமைதியை, பேர் ஆறுதலை நிறைவாய் பெற்றிட அருள் வேண்டி எழுந்து நின்று திருப்பலியில் பங்கெடுப்போம். நம் அன்புக்குரிய தாயார் லீலா அற்புதமேரி பெர்னாண்டோ அவர்களுடைய ஆன்ம ஈடேற்றுபலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவரை இழந்து வாடுகிற அவருடைய உற்றார் உறவினருக்கு இறைவன் தாமே தாயாய் தந்தையாய் நல்வழி காட்டி வழி நடத்த பாதுகாக்க இத்திருப்பலியிலே அவர்களுக்காக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வும் ஆனவரே, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்கப் பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்ட உம்மடியார் லீலா அற்புதம் உமது இரக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1:6-9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது
பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரி பலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன்,
மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கனிகள். படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, இயற்கையின் உன்னத கொடையாய் பெற்றுக்கொண்ட இக்கனிகளை திருப்பீடம் கொண்டு வருகின்றோம். இக்கனிகள் எவ்வாறு சுவையுடன் உடலுக்கு நலனை பெற்று தருகின்றனவோ அதேபோல எங்கள் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் அன்பரச் செய்ய வரம் வேண்டி இக்கனிகளை உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். தானியங்கள். படைப்பெல்லாம் ஆளும் இறைவா, இந்த தானியங்களையும் உலர்ந்த பழங்களையும் உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவை எவ்வாறு பிறருக்கு பயன் தரக்கூடிய நல்ல சத்துக்களை தன்னிடம் வைத்து இருக்கின்றதோ அதே போல நாங்களும் பிறருக்கு வாழ்வளிக்கும் பிறரன்பு செயலிலும் அறநெறி வாழ்விலும் சிறந்து விளங்க எங்களுக்கு உமது அருளை தர வேண்டி இந்த தானியங்களையும் உலர்ந்த பழங்களையும் உமக்கு காணிக்கையாக கொடுக்கின்றோம். திருப்பலி உடைகள். கருணையின் இறைவா, இந்த திருப்பலி உடைகளை உன்னதரே உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். திருமகன் எம் இயேசுவின் கல்வாரி தியாக பலியை கொண்டாட உதவும். இவற்றின் பயனாக எம் அன்பு தாய் தந்தையர் திருமதி லீலா அற்புதம், திரு அற்புதம் பெர்னாண்டோ மற்றும் எம் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் நித்திய பேரின்ப வாழ்வையும், குடும்பத்தார், உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் ஆறுதலின் தேற்றரவை அருள வேண்டி இத்திரு உடைகளை உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பமும் ரசமும். அருளின் ஊற்றே எம் இறைவா, திருமகன் எம் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற இருக்கின்ற இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் சமர்ப்பிக்கின்றோம். உமது திருவுடல் திரு இரத்தம் எங்கள் ஆன்மாவிற்கு அருமருந்தாக அமைந்து நாங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி இந்த அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக்கி உம்மிடம் மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. நம்பிக்கையோடும் பாசத்தோடும் நாங்கள் கேட்டிருக்கும் மன்றாட்டுக்களை எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருமாறும் மன்றாடுகின்றோம். என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, இறந்தவும் அடியாளில் அற்புதம் பெர்னாண்டோவின் ஆன்மாவுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும் உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு அவர் விண்ணக உதவிகளால் தூய்மை பெற்று உமது ஆட்சியில் இன்றும் வாழும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்னும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லாத வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறது அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே ஆண்டவரே, தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு திருமதி லீலா அற்புதம் என்னும் மடியாரை நினைவு கொண்டிருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழி நீட்டிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் கடற்கரை புனித அந்தோணியார், புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கிடும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்ப குழந்தை மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறை மகனேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
time I enter this church, I vividly picture Archie seated in the front row or joining the choir with a rosary in hand. It is hard to comprehend that a year has already passed. My family and I miss her very dearly with each moment that goes by. Nevertheless, we remain eternally grateful for the love and support of all who have gathered here. We would like to extend a sincere appreciation to the parish priest, friends and family, members of the church, the Legion of Mary, the Vincent de Paul Society, and the Unbiam community and the other association at church. As often Archie said, "Makkale irai irakathin mel nambikkai vai," and I'm confident she is praying for us through divine mercy from afar. As a special thank you and a heartfelt thank you to our esteemed priests who are akin to our family despite their busy schedule. They have constantly shown us love, care, and prayers, making the effort to be here in today's celebration for our grandmother. We'd also like to express our gratitude to our extended family, kith and kin from Kootapuli, Tirunelveli, and the Chennai Var Kootapuli Welfare Association, shipping dignitaries, and my architecture practice for their unwavering support. I'd be slack if I did not acknowledge those working behind the scenes. Special thanks are due to everyone in the choir, especially the instrumentalists and the Voice of Zion choir who sang hymns which were closer to Archie's heart. A heartfelt thank you to my lovely little sister, Priya Catherine, and her team for their stunning decorations in the church. As it's customary, we reserve our sweetest acknowledgements for the last. It's important to show gratitude to our mothers, uncle, and Pawkins for being our steadfast foundation. I'm eternally grateful for acolytes, extended family, and care persons for their prayers and care rendered in the past for Archie. Time and again, we extend our heartfelt thanks to all, and we'd be delighted if you could join us for lunch outside of the church campus. May I kindly request my family to honor our priest with a humble token of love. இறைவா, தூய மறைநிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. உம்மடியார் நீலா அற்புதம் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் கழுவு பெற்று உயிர்ப்பின் முடிவில்லா கொடையினால் வளம் பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வணங்கி ஆசி பெறுவோம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தால் நம் ஊருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கை அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இருந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோர் என்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்றும் மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அவர்
தேவ